ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனியச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. புதிய நம்பிக்கைகளுடன் இந்த 2025 பிறக்க உள்ளது. இந்த 2025ஆம் ஆண்டு கிரகங்களின் பயணத்தில் ஏராளமான மாற்றங்கள் இருக்க போகிறது. அதனால் எந்த ராசிக்கு எப்படி இருக்கும், ஆண்டை எப்படி திட்டமிடுவது என்ற யோசனைகள் இருக்கும். இந்த 2025ஆம் ஆண்டில் யோகங்கள் தரும் ராசிகள் எவை, கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் எவை என்பதை பார்க்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டு உலகளவில் ஒப்பிடும்போது இந்தியாவுக்கு சற்று நன்றாக இருக்கும். செவ்வாயின் அம்சத்தை ஒட்டி வரும் வருடம் என்பதால் சிறப்பாக இருக்கும். பணப்புழக்கம் சீராக இருக்கும். பெண்கள் தங்க நகை வாங்கும் வாய்ப்புகள் நன்கு உள்ளது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நன்றாக இருப்பினும் முதியவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். சனி பகவான் நீர் ராசிகளில் சஞ்சரிக்கும் போது எல்லா பெரிய அளவிற்கும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. கடகராசியில் சஞ்சரிக்கும் போது சுனாமி, விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கும் போது சென்னை பெருவெள்ளம் ஏற்பட்டது. இந்த முறை சனி பகவான் மீன ராசிக்கு சஞ்சரிக்க உள்ளார். அதனால் உலகளவில் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். தண்ணீர் மற்றும் நிலநடுக்கத்தால் சீற்றங்கள் அதிகமாக வர உள்ளது. செவ்வாயின் ஆதிக்கத்தால் இந்த வருடம் தொடங்க உள்ளதால் வண்டி வாகன விபத்துக்கள் அதிகமாக இருக்கும். விமான விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. பலருக்கு வேலை வாய்ப்புகளில் பிரச்சனைகள் பெரிய அளவு இருக்கும். உலக நாடுகளுக்கிடையே மோதல்கள் அதிகரிக்கும். குறிப்பாக மருத்துவ துறையில் புரட்சி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. விவசாயத்திலும் பெரிய புரட்சி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இளம் வயதில் பல பில்லியனர்களை உருவாக்கி மூத்த தொழிலதிபர்கள் சரிவை சந்திக்கும். வித்தியாசமான நிகழ்வுகள் நடைபெற உள்ளது. அதாவது அம்பானிகளை இளைய ரத்தம் ஜஸ்ட் லைக் தட் என ஓவர்டேக் செய்து விடுவார்கள். இந்த 2025ஆம் ஆண்டில் மிகப்பெரிய கிரகங்களின் மாற்றங்கள் இருக்கிறது. சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். மே 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபத்தை விட்டு மிதுனத்திற்கு மாறுகிறார். மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி இடமாற்றங்கள் நிகழ உள்ளது. இது மிகவும் அரிதான காலகட்டம். இதனால் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே ஏற்ற இறக்கங்கள் மாறி மாறி வரும். அன்பிற்கினிய மீனராசிக்காரர்களுக்கான இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு கவலையானதாகவே இருக்கலாம். மே மாதத்திற்கு பிறகு ராகுவின் தாக்கம் உங்கள் முதல் வீட்டில் இருந்து விலகி உங்கள் மன அழுத்தத்தை நீக்கி உங்களுக்கு அமைதியை தருகிறது. மார்ச் மாதம் சனி பகவான் உங்கள் முதல் வீட்டை அடைவதால், அதாவது ஜென்ம சனியாகவே மாறுவதால், இதன் விளைவாக நீங்கள் உங்கள் வேலை வியாபாரத்தில் ஓரளவுக்கு கவனமாக இருப்பது நல்லது. கவனக்குறைவாகவே அதிகமாக செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாக்கும். நீங்கள் கவனக்குறைவாக இருப்பதை தவிர்த்து முழு அர்ப்பணிப்புடன் பணிபுரிவதால் விளைவுகளில் இருந்து நன்றாக தவிர்த்து கொள்ளலாம். குருவின் பெயர்ச்சி இந்த ஆண்டு கவலையான பலன்களை தரும். ராசி பலன் 2025ஆம் ஆண்டு மே மாதத்தின் நடுப்பகுதியில் முன் குரு லாப வீட்டை பார்த்து நல்ல லாபம் பெற விரும்புவார். மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு உங்கள் நேர்மைக்கு நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மற்றும் வெளியூர் செல்லும் மாணவர்கள் நல்ல பலன்களை பெறுவார்கள். வீட்டை விட்டு விலகி பணம் சம்பாதிப்பவர்களுக்கு நல்ல பலன்களையும் பெறுவார்கள். அவர்கள் பிறந்த இடத்திற்கு அருகில் பணிபுரியும் மற்றவர்கள் தங்கள் வேலையில் சிறிது திருப்தியுடன் இருப்பதற்கான வேலை செய்வதற்கான வாய்ப்புகளும் உருவாக்கி தரும். இருப்பினும் ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டை உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் பாதியாகவும் பாதகமான சூழ்நிலையின் பாதியாகவும் இருக்கிறது. மற்றும் திருமண சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும். தாமதமாகவே குழந்தை பாக்கியம் இருப்பவர்களுக்கு இந்த 2025இல் குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பு நிலைகள் உருவாக்கி தரும். மற்றும் காதல் சார்ந்த பிரச்சனைகள் வெற்றிகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். உங்களுக்கு இந்த 2025க்கான பரிகாரம் என்னவென்றால்
குரு பகவான் கோவிலுக்கு சென்று மற்றும் காலபைரவர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது. நன்றி, வணக்கம்.